ஐயோ வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சா மிஸ் பண்றீங்களா? நாங்க திரும்பி வந்துட்டோம். எல்லாருக்கும் வணக்கம். இது ஆயிலாம் டெக் தமிழ் சேனல் தமிழ். நான் உங்க இன்ப குமார். பார்த்துட்டு வந்திருக்கேன். இன்ட்ரோடக்ஷன் முடிச்சாச்சு. இப்போ வீடியோ போடணுமே. என்ன வீடியோ போடுறது? ஆன்லைன்ல சார் தொல்லை பண்ணினே இருக்காங்க. அதை படி இதை படின்னு. அதனாலதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவே போட முடியல. ரொம்ப சாரி. இப்போ என்ன கண்டென்ட்னு எங்க அண்ணன் கிட்ட கேட்டு பார்ப்போம். யாரா அந்த போனை? ஓகே, எங்க அண்ணனுக்கு போட்டு பேசுவோம். ஹலோ ஹலோ, சொல்றா. யூடியூபுக்கு ஒரு வீடியோ எடுக்கணும். அதுக்கு ஒரு மவுஸ் போடலான்னு நான் வச்சிருக்கேன். ஆனா என்ன மவுஸ்னு தெரியல. நான் கொஞ்சம் சொல்ல. மவுஸ்னா இன்னைக்கு ட்ரெண்டிங்கா போறது நிறைய மவுஸ் இருக்குடா, கேமிங் மவுஸ்னு. அது எந்த மவுஸ் கேக்குற? 4000 இருக்கு. 4000? ஆமாடா, அந்த ரேட்டுக்கு தான் 4000 சம மவுஸ்ல இருக்கு. அது வீடியோ போட்டா நிறைய பேர் பாப்பாங்க, ஓரளவுக்கு கெத்தா இருக்கும் வீடியோவே. ஆமாமா, நான் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கோம். லட்சமா கொட்டுது. வச்சிருக்குது 3000 2000 தான். இரு 3000 2000 வச்சது 200-300 சப்ஸ்கிரைபரு. இதுக்கு ஓவர் சீனா நீ? டக்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. தம்பி இங்க பார், நம்ம பட்ஜெட்ல இருக்கணும். ஒரு 400-500 உள்ள இருக்கணும். ஒரு சூப்பர் மவுஸா இருக்கணும். வித் வாரண்டியோட இருக்கணும். என்னன்னு கொஞ்சம் சொல்லுப்பா. நேற்று கூட ஒரு மவுஸ் பார்த்தேன். ஒருத்தவங்க கேட்டாங்க, ஒரு கஸ்டமரு. சரி, டெல்லில் எல்லாருக்கும் தெரிஞ்சது டெல்லு. அந்த கம்பெனில ஆப்டிக்கல் மவுஸ் தான், வயர்லெஸ் மவுஸ் தான் கிடையாது. நார்மல் வயர் மவுஸ் தான். ஓகே ஓகே. ரேட்டு பார்த்தோன்னா 350 rupees வரும். அது வந்து நல்ல மவுஸ் தான், கேள்விப்பட்டிருக்கேன். அதோட மாடல் நம்பர் சொல்றேன், நீ வேணா பாரு. அமேசான், ஃபிளிப்கார்ட்ல சர்ச் பண்ணி பாரு. டக்குனு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விடு. மாடல் நம்பர் வந்து MS116 வரும். அது வேணா சர்ச் பண்ணி பாரு. உங்களுக்கு தெரியலனா நான் வாட்ஸ்அப்ல உனக்கு அந்த லிங்க் அனுப்புறேன், பாரு. சூப்பர். இப்போ நம்ம பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா வாங்குறோம். இப்போ அன்பாக்சிங் பிளஸ் ரிவ்யூ வருது. அப்புறம் இன்னொன்னு இருக்கு. The next day. ஒரு வழியா வாங்கியாச்சு. இதுதான் அந்த மவுஸ். எங்க அண்ணா சொன்னால அதுதான். இது வந்து நாங்க பக்கத்துல இருக்க லோக்கல் ஸ்டோர்ல தான் வாங்கினோம். ஒரு 350 வந்தது. இதுவே நீங்க அமேசான், ஃபிளிப்கார்ட் அதுல வாங்கினீங்கன்னா ஒரு 400-500 வந்திருக்கும். நீங்க அமேசான், ஃபிளிப்கார்ட் இல்ல வேற ஏதோ ஆன்லைன் ஷாப்பிங்ல வாங்குறதுக்கு பதிலா நீங்க லோக்கல் ஸ்டோர் அதுல எங்கேயாவது வாங்கிருக்கலாம். ஏன்னா ரேட்டும் கம்மியா இருக்கும், உடனே கிடைச்ச மாதிரியே இருக்கும், உடனே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் நான் சொல்றேன்னா, நான் வாங்கினது 350 rupees கரெக்டா வந்தது. அது அமேசான், ஃபிளிப்கார்ட் ரெண்டுமே அதிகமா இருக்கு. எம்ஆர்பியோட கொஞ்சம் தான் கம்மியா இருக்கு. ஒரு 100 rupees கம்மியா தான் இருக்கு. இதுக்கு நீங்க பக்கத்துல இருக்க கடையிலேயே போய் வாங்கிடலாம். இதுல இருக்க ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் என்னதுன்னா, இதுல டெல் கம்பெனியோட 3 years வாரண்டி தராங்க. நீங்களே பாருங்க, இதுக்கு ரெட் கலர்ல. சோ இது நாம நம்பலாம். 3 years வரைக்கும் உழைக்கும். நீங்க எவ்வளவுனா அடிச்சாலும். பட் உடஞ்சா வாரண்டி கிளியர் பண்ண மாட்டாங்க. அங்க வச்சுக்கோங்க. வாரண்டி எது இருக்குன்னா, பட்டன், ஸ்க்ரோல், அந்த சென்சாரோட லைட், அதுக்கு மட்டும் தான் கிளியர் பண்ணுவாங்க. இந்த டெல் ஆப்டிக்கல் மவுஸ் MS116 இதுல நிறைய ஃபேக் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அதனால நீங்க பார்த்து வாங்கணும். யூடியூப்ல நிறைய ஃபேக் ப்ராடக்ட்ஸ் சொல்றாங்க. சோ நீங்க கடையில வாங்குறதா இருந்தா இல்ல அமேசான், ஃபிளிப்கார்ட் எதுல வாங்குறதா இருந்தாலும் இந்த QR கோடு இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வாங்குங்க. ஏன்னா இது இருந்தாதான் உங்களால வாரண்டி கிளியர் பண்ண முடியும். இல்லனா ஃபேக் ப்ராடக்ட்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. சோ கரெக்டா வாங்கிடுங்க. QR கோட் மறுபடியும் வேணா காட்டுறேன். இப்போ இந்த பாக்ஸோட ஓவருக்கு எல்லாமே பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். இதுதான் ஃப்ரண்ட் மவுஸ் பிக்சர். எங்க கேரண்டி எல்லாமே இதுல தான் இருக்கும். இது வந்து சைட்ல ஏதோ எழுதி இருக்கு சைனீஸ்ல. பேக் சைட்லயும் ஏதோ எழுதி வச்சிருக்காங்க. இங்க வந்து இது ஒரு ஒரிஜினல் எம்ஆர்பி ரேட், அந்த டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு. அவ்வளவுதாங்க. ஓவர் வியூ பார்த்தாச்சு. இப்போ அன்பாக்சிங் போலாம் வாங்க. ஓகே, இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணலாம். ஓகே, அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அன்பாக்ஸ் எப்பவுமே பேக்ல தான் இதுல வச்சிருக்காங்க. ஓகே, வேற எதுவும் இல்ல பாக்ஸ் இல்ல. சோ இதை நம்ம ஓரமா வச்சிடலாம். ஓகே, வா. பாத்தீங்களா, இது மினி லேப்டாப் பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல. உங்களுக்கும் எப்படி தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இல்ல வேற எதாவது தோணுச்சுன்னா கூட கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த 350க்கு நிறைய ஒர்த்தா தான் கொடுக்குறாங்க. பரவாயில்ல, டெல்ல கொஞ்சம் வேலை செய்யறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ அன்பாக்சிங் பண்ணலாம்.
உள்ள எடுத்த உடனே நம்மளோட மவுஸ் இருக்கீங்க. ஓகே, இப்போ நம்ம மவுஸ் எடுத்துடலாம். ஓகே, மவுஸ் எடுத்தாச்சு. மவுஸுக்கு மேல ஒரு கவர் இருக்கு. இந்த கவர் நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ற போறது இல்லை. ஸோ தூக்கி போட வேண்டியதான். ஓகே, இதுதான் மவுஸ் ஒயர் பக்கத்துல இருக்கிறது. ஓகேவா, இது நம்ம ஓரமா வச்சிடலாம். இதோட ஸ்பெசிபிகேஷன் எல்லாம் கொஞ்சம் லாஸ்ட் சொல்றேன். ஓகே, அடுத்த லாஸ்ட் புக்லெட்ஸ். படிச்ச ஒன்னும் பிரோஜனம் இல்ல, கொடுத்தோம் ஒன்னும் பிரோஜனம் இல்ல. ஓகே, அடுத்ததா பாக்ஸ்ல ஒன்னும் இல்ல. வாங்க இப்போ ரிவ்யூக்கு போவோம். ஓகே, இப்போ நம்ம மவுஸ் ஓவர்லுக் பாத்துடலாம். இதுதான் ஃப்ரண்ட், பாத்துக்கோங்க. இது வந்து பேக். மவுஸ் கொஞ்சம் பெருசா தான் இருக்கு. கொஞ்சம் இந்த ரேட்டுக்கு கொஞ்சம் கம்மியா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பார்த்து வச்சுக்கணும். minutes later. ஓகே, இப்போ நம்ம மவுஸ் ஓவர்லுக் பார்த்துப்போம். இப்போ நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாம். ஒரு மவுஸ்னா அது போறது ஃபர்ஸ்ட் விஷயம் அதோட லுக்கு தான். அந்த லுக்கு பிரமாதமா இருக்கு. ஒரு பேசிக்கா இருந்தாலும் சூப்பரா இருக்கு. பிளாஸ்டிக்ல இருந்தாலும் நல்ல அருமையான ஒரு லுக்கு. ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா, நம்ம மவுஸ்ல அடுத்தது பாக்குறது கிளிக்கி தான். அது கிளிக்கி இது சூப்பராகவே இருக்கு. வேணா பாருங்க, நல்ல சவுண்ட் கேக்குது. பட்டன்ஸ்னா செம்ம பட்டன், வேற லெவல்ல இருக்கு. ஓகே, அடுத்தது ஸ்க்ரோலிங் வந்து பார்த்தா செம ஸ்மூத்தா இருக்கு. இந்த ரேட்டுக்கு குறை எதுவுமே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு தான் இதை டிசைன் பண்ணிருக்காங்க. அந்த அப்புறம் இந்த பட்டன்ஸும் நல்ல குவாலிட்டியா இருக்கு. ஓகே, அப்புறமா எப்பவுமே பாக்குறது மவுஸ் ஒயரோட லென்த் தான். கேமரா காட்டவே முடியல, அந்த அளவுக்கு ஒரு பெரிய லென்த்தா தான் இருக்கு. இங்க கொஞ்சம் தூரமா வந்தாலும் யூஸ் பண்ணலாம், சிபி கீழே இருந்தா கூட நல்லா யூஸ் பண்ணலாம். முக்கியமா ஒயர் குவாலிட்டி சூப்பரா இருக்கு, வேற லெவல். ஓகே, இப்போ எல்லாமே பார்த்திருப்பீங்க, வேற எதுவும் இல்ல. பட் இது 350க்கு சூப்பர் வேற லெவல் மவுஸ் தான். பாக்ஸ்ல இருந்து எல்லா குவாலிட்டியும் 3 years வாரண்டிங்க, அது முக்கியமா நான் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த மவுஸோட அன்பாக்சிங் ரிவ்யூ எல்லாமே முடிஞ்சிருச்சு, ஓரமா வச்சிடலாம். வீடியோ நிறைய வரும். எங்க அண்ணன் எங்க யூபி அண்ணா என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, அது வேற ஒரு ஷூட்டிங்ல இருக்கான். ஷூட்டிங்னா பெரிய அளவு ஷூட்டிங்னா இல்ல, அந்த மொக்க சேனல் நம்ம ஆல்நாட்டிக் தமிழ் தான். நாமளே சொல்றது கொஞ்சம் இதுவா தான் இருக்கு, பட் சொல்லி தானே ஆகணும் மொக்க சேனல். ஸோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் நம்ம 1K ரீச் பண்ண முடியும். அப்புறம் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நம்ம போற சூப்பரான வீடியோஸ், எங்களுக்கே கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு இருந்தாலும் சொல்லுவோம், சூப்பரான வீடியோஸ் உடனே வரும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா. அப்புறம் எப்போ போல லைக் பண்ணுங்க, அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க. எப்பவுமே சொல்றதுதான், பட் நீங்க பண்ண மாட்டீங்க தெரியும், இருந்தாலும் நாங்க சொல்லுவோம், ஏன்னா அது எங்களோட கடமை. ஓகே, அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அடுத்த வீடியோ சூப்பரான வீடியோவா இருக்கும் போது எல்லா யூடியூபர்ஸ் எல்லாருக்கும் திரும்பி பார்க்கறதுக்கு ஒரு யூடியூப் வீடியோவா தான் இருக்க போது. யூபி அண்ணா பார்த்தா அடிப்பா. ஓகே, பாய். மொக்க சேனல் ஆல்நாட்டிக் தமிழ் இப்போ இருக்கு. டாப் டக்கர் ஆகணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது ஆல்நாட்டிக் தமிழ் சேனல், இதுக்கு நாங்க கேரண்டி. பாய்.